வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல ஈரானை பத்திய சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான் மிக மிக ஒரு கொடுமையான மத அடிப்படைவாதத்தை கையில் எடுத்து ஆட்சியில் செய்யக்கூடிய ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நாடு. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவுல துன்பங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொடுமைகள்னே சொல்லலாம், துன்பங்கள்னு சொல்றதை விட கொடுமைகள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அராஜகம் நடத்தப்பட்டுள்ளது மத அடிப்படைவாதிகளால. சுதந்திரம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. எல்லாமே ஷரியா சட்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. இதை ரேடிக்கல் இஸ்லாம் ரூல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது எந்த விதத்துல அந்த நாட்டுக்கோ மக்களுக்கோ அந்த நாட்டுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சது, அதாவது நேரடியாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யேமான்ல இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதுக்கப்புறம் காசால இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதை தவிர ஜோர்டான் மற்றும் சிரியால இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, இது நமக்கு தெரியும். இதை தவிர கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி அதற்கு வளர்த்துவிட்டு பண உதவி நிதி உதவி எல்லாம் செய்து, அதை தவிர ஆயுத உதவியும் செய்து வளர்த்து விட்டது ஈரான். அவங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் மற்றும் சென்ட்ரல் ஏசியா, அதன் பிறகு வெஸ்ட் ஏசியா, இந்த நாடுகள்ல. சரி, இதை தாண்டி எங்க சார் வந்திருக்கு அப்படின்னு, இந்தியாவிற்கும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். நான் திருப்பி சொல்றேன், ஈரான் இன்னைக்கு ஏதோ இந்தியாவோட ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நாடாக இருக்கு. உண்மையில் அவர்கள் மத அடிப்படைவாதத்தை உறுதியான கொள்கையாக கொண்டவர். இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார். இதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் என்றுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் ஐநா சபையில குரல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK அந்த பற்றிய விவகாரங்கள் விவாதங்களுக்கு வரும்போது ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்துள்ளது, இந்தியாவிற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்து. இதை தவிர பாகிஸ்தானுக்கு பலவிதமான நிதி உதவியும் மற்றும் ஆயுத உதவிகளும் ஈரான் செய்கிறது. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான்ல வளர்த்து வரக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாத அமைப்புகளும் இயக்கங்களும் இந்தியாவிற்கு எதிராக நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு உத்தியில பலவிதமான தாக்குதல்களை நடத்திட்டு, ஆக மொத்தம் இந்தியாவின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பொருட்சேதங்கள் அதிகமாகின்றன, உயிர் சேதங்கள் அதிகமாகின்றன. உள்நாட்டு இந்தியாவிற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் மூலமாக மதம் சார்ந்த பிரிவினைகள் உண்டு செய்யப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன. அதன் மூலமாக பலவிதமான போராட்டங்கள், மோதல்கள் எல்லாமே ஏற்படும். இது எல்லாத்துக்கும் பின்னணியில 2 நாடு, ஒன்று ஈரான், இன்னொன்று பாகிஸ்தான். சரி, இந்த பாகிஸ்தானுக்கு ஈரானை தவிர வேற யார் உபயோகமா இருக்காங்க, உதவி செய்யறாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா. அதை தவிர இன்னொருத்தர் யார் உதவி செய்யறாங்கன்னு பார்த்தா சைனா. ஆக மொத்தம் ஒரு நல்ல ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு சிக்கல்ல இந்தியா மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற, அதை எல்லாம் மீறி தான் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம உலகத்துல இன்னைக்கு 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிற. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சங்கடங்கள் எதுவுமே இந்தியாவுக்கு இல்லைன்னா இந்நேரம் நம்ம 2வது இடத்துக்கே வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்போம் அப்படிங்கிறதான் உண்மை. இதுலதான் இந்திய ராணுவ தளபதி, எங்களுடைய நேரத்துல 15-20% நேரம் வதந்திகளை நம்பாதீர்கள்னு தெளிவுபடுத்துவதற்கே நாங்க நேரத்தை செலவிடுறோம். மக்கள் அந்த அளவுக்கு வதந்திகளை நம்புறாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சமீபத்துல கூட ஒரு உரையாற்றல சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்தேன், இது வெளிநாட்டுல நம்ம இதெல்லாம் பார்த்தோம், உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னாக்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டு மக்களே பலவிதமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் அரசுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது. நான் பல உதாரணங்களை சென்ற சில வீடியோக்களை சொல்லிட்டேன். அதாவது நான் ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிறது சர்வசாதாரணம். திடீர்னு ஆளு காணாம போயிடுவாங்க, திடீர்னு நடு ரோட்ல தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கிரேன்ல தொங்க விடப்படுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் மத அடிப்படையை மீறியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். ஜனநாயகம் அப்படிங்கிறது, மக்களாட்சி அப்படிங்கிறதே கிடையாது. பேரளவுக்கு ஒரு தேர்தல் நடக்கும், யாரு வேணா. அங்க முக்கியமா என்ன பிரச்சனை அப்படின்னா, மத அடிப்படைவாத குருமார்கள் தான் எல்லாத்துக்கும் உச்சியில. அதனாலதான் அவருக்கு சுப்ரீம் லீடர்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்கு அடுத்த கீழே யார் இருக்காங்கன்னு பார்த்தா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கானா? இல்ல, அங்க அடுத்த சுப்ரீம் லீடருக்கு கீழே இருக்கிறது IRGCன்னு சொல்லக்கூடிய ராணுவம், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர். அவங்க தான் சுப்ரீம் லீடருக்கு கீழே இருக்காங்க. சரி, அதுக்கு அப்புறமா தான் இந்த பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வராங்க. ஆக மொத்தம் முதல்ல இருக்கிற 2 பேருமே கொடூரக்காரர்களாக, பயங்கரமான கொடூரர்களாக இருந்தா மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இது மாதிரி ஒரு முக்கியமான. சரி, இது தவிர ஈரானுக்கு மற்ற அரபு நாடுகள் எதையுமே பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேலை அழித்து ஒழித்து விடுது. அதற்காக யாரெல்லாம் ஈரானை சார்ந்து
ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஈரான். சவுதியோ, யுஏஇயோ, பஹ்ரைனோ, இல்ல ஒமானோ, கட்டாரோ, இந்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவை சார்ந்திருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பக்கபலமா இருக்கு, மிக மிக உறுதுணையா இருக்கு. அதனால ஈரானுக்கு இந்த அரபு நாடுகளை பிடிக்க மாட்டேன். அங்க ஓயாம ஏதாவது சண்டை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஏமான்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் ஓயாத சண்டை. இதெல்லாம் ஒரு பக்கம். சோ உள்நாடு மற்றும் வெளிநாடு. இப்ப சமீப காலமாக இந்த போர் துவங்கியதிலிருந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெய்ட் நீரிணையை கையகப்படுத்திருக்காங்க. எங்களை மீறி அந்த வழியா எந்த கப்பலும் எந்த வர்த்தகமும் நடக்க முடியாது. சரி, இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஹோர்மோஸ் நீரிணையில ஏகப்பட்ட மைன்ஸ் சொல்லக்கூடிய கன்னி வெடிகளை புதைச்சு வச்சு, ஏகப்பட்டது புதைச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடத்துல மேப்பிங் பண்ணிருக்காங்க, சில இடத்துல அவங்களுக்கு எங்க வச்சிருக்கான்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. அந்த மேப்பிங் சரியா டேலி ஆக மாட்டேன். இப்ப அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள். இது ஒரு எந்த கப்பலையும் வரவிட மாட்டேங்கிறாங்க. கப்பல் போக்குவரத்து முழுமையாக தடைபட்டுள்ளது அப்படிங்கிறது. சரி, அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்ப இன்னொரு முனைப்பை கையெடுத்திருக்காங்க. ஹோர்மோஸ் ஸ்ட்ரெய்ட் ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால அதன் மூலமாக எந்த வர்த்தக கப்பல், அது எண்ணெய் சார்ந்ததோ அல்லது மற்ற வர்த்தக கப்பல் போனாலும் நீங்க ஈரான் நாட்டுக்கு கப்பம் கட்ட வேண்டும். எக்ஸ்டார்ஷன் மணி மாதிரி ஒரு குண்டா அப்படியே மார்க்கெட்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு. எல்லா அடிச்சு உடச்சிருவாங்க, இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாவம் தன்னுடைய தினக்கூலியில இருந்து சம்பாத்தியத்துல 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்து தொலைப்பாங்க. ஏன்னா பாதுகாப்பு, அதுதான் ப்ரொடெக்ஷன் மணி அப்படிங்க. இப்ப அந்த மாதிரி கப்பல்களுக்கு வசூலிப்பதற்கு ஈரான் ஆல்ரெடி முன்னெடுப்பை கையில எடுத்துட்டாங்க. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது, எந்த அளவுக்கு இன்னும் மோசமாக போகுது அப்படின்லாம் போக போகத்தான் தெரியும். ஆனா அதை ஆல்ரெடி அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் என்ன சொல்றாங்க, தங்களுடைய மந்திரி அமைச்சர்களை அனுப்பியிருக்காங்க, என்வாய் மாதிரி அனுப்பி நேரடியான பேச்சுவார்த்தை ஈரானோட. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்க, கப்பலை அனுப்பு, எண்ணெய் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்தியா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சேன் பொழைச்சான்னு ஓரளவு. நான் இந்தியாவை பத்தி பேசும்போது ஈரான் இந்தியாவுக்கு எதிரானதுதான் சொல்லிட்டு, இங்க பாருங்க, சபஹார் போர்ட்ல என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈரானுக்கு எந்த தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு. உடனே நம்ம கேள்வி கேட்கலாம், ஈரான் தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது, நாம எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும், நாம எதுக்கு சபஹார் போர்ட் எடுக்கலாம்? அதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னு. அது வேற தவிர்க்க முடியாத ஒரு. இப்ப பாருங்க, மிக மிக இக்கட்டான இந்த காலகட்டத்துல இந்தியாவினுடைய கப்பல்களை அனுமதிச்சிருக்காங்க ஈரான். அது நமது நாட்டுக்கு என்ன பயன் அளிக்கக்கூடியதோ அதற்காக சில விலைகளை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி தான் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி செய்யும் போது ஹோர்மோஸ் ஸ்ட்ரெய்ட் மட்டும் இல்லாம நல்லா யோசிச்சு பாருங்க, பாப் அல் மண்டப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. இது எந்த இடத்துல இருக்குன்னாக்கா யமான் கிட்ட இருக்குது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. அது உள்ளேந்து கொஞ்சம் உள்ள போனீங்கன்னாக்கா அந்த ஜிபோதின்னு ஒண்ணு வரும். அதை தாண்டி போனா தான் இந்த பாப் அல் மண்டப் அப்படிங்கிற ஜலசந்தி. இது ரெட் சீயை கனெக்ட் பண்ணும், செங்கடல்ல கனெக்ட். அதுக்கப்புறமா சூயஸ் கனால் வரும், அதுக்கப்புறம் மெடிட்டரேனியன் சி. இப்ப இது ஒரு மிக மிக முக்கியமான நீர் வழித்தடம் கப்பல்கள். இந்த பாப் அல் மண்டபையும் யமான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் குழுவை வச்சு ஈரான் கையகப்படுத்தப்பா. இதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலகட்டத்துல சூயஸ் கனாலுமே, அது சூயஸ் கனால் எகிப்து கிட்ட இருக்கு, அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எகிப்து கிட்ட இருக்கிற சூயஸ் கனால உபயோகமற்றதாக ஆக்கி விடும். எப்படி இந்த யமான்ல இருக்கக்கூடிய ஹெச் குழுவை வச்சு, பயங்கரவாத குழுவை வச்சு செங்கடல் மீது தாக்குதல் நடத்தக்கூடும். செங்கடல் மீது தாக்குதல் நடத்தினா மெடிட்டரேனியன் சி, சூயஸ் கனால், அதுக்கப்புறம் செங்கடல் வழியா பாப் அல் மண்டப் வழியா அரேபியன் சீக்கு வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் தடைபடும். ஆக மொத்தம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ், பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெய்ட், அதுக்கப்புறம் சூயஸ் கனால், இந்த எல்லா இடத்திலையுமே ஈரான் தனது ஆதிக்கத்தை வலுவாக ஆக்கி கொண்டு வருகிறது. அதாவது விடுமோ என்ற பயம், அச்சுறுத்தல் அதிகமாகிக் கொண்டே போகும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஈரான் கிட்ட உலக தேவையின் 15% எண்ணெய் மற்றும் எரிவாயு இருக்கு அவங்க கிட்ட. அதையே முடக்கிட்டாங்க. அது எங்க தட்டுப்பாடு அதிகமா வந்துடுமோ, ரொம்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் அமெரிக்கா ஈரான ஓகே நீ கொஞ்சம் வித்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ், அது எக்கனாமிக் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி பல விதமான அட்டூழியங்களை ஈரான் செய்துட்டு. ஆக மொத்தம் இதற்கு முன்னாடி நான் பல வீடியோகள்ல சொல்லியிருக்கேன், நான் ஏதோ ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பதிவுகள் போடுவேன், பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றது கிடையாது. ஈரானை பற்றிய எனது பார்வை தெள்ள தெளிவு. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, என் நாட்டுக்கு எது நல்லதோ அதை ஈரானிடம் கிடைத்தாலும் வாங்கிக் கொள்வேன், அமெரிக்காவிடம் கிடைத்தாலும் வாங்கிக் கொள்வேன், ஐரோப்பாவில் கிடைத்தாலும் வாங்கிக் கொள்வேன் அப்படிங்கிறது தான் ரஷ்யா. இந்த மாதிரி
மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. அமெரிக்கா பத்தி போன வீடியோல சொன்னபோது நான் சொன்னேன், பல நாடுகள்ல ஆட்சி மாற்றங்கள், பல நாடுகள்ல பலவிதமான அராஜகங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய உளவு ஸ்தாபனம் இந்த டூல் கிட் எல்லாத்தையும் வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உலகளாவுல அந்த அராஜகங்களை செஞ்சுட்டு வராங்க. ஈரான் என்ன செஞ்சுட்டு வருதுன்னா, ரீஜனல் சூப்பர் பவரா தன்னுடைய இடத்தை சார்ந்த இடம், மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏஷியா, அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு சென்ட்ரல் ஏஷியா, இந்த இடங்கள் எல்லாம் தன்னை நிலைநாட்டிக் கொண்டு ஒரு எதேச்சதிகார மற்றும் மத அடிப்படைவாத அரசை நடத்தும். அதன் மூலமாக பல சங்கடங்கள் பல நாடுகளுக்கும் உருவாகும். இது ரீஜனல் சூப்பர் பவராக தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஈரான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடும். இதுவும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதிலிருந்து இந்தியா எப்படி மீண்டு வரும், அதுல எப்படி சமாளிக்கும் அப்படிங்கறதெல்லாம் அது அடுத்த பார்வை. நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், அஜித் தோவல், அதுக்கப்புறம் ஈவன் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள், இவங்க அதை வச்சு எப்படி சமாளிக்கணும் ஈரானை, இந்தியாவுக்கு எப்படி நலன் பயக்கக்கூடிய வகையில எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக ஈரான் உருவாகி வந்தால் என்னன்னா, ஒண்ணு எண்ணெய் சார்ந்த வர்த்தகம் மற்றும் பல வர்த்தகங்களும் இந்த நான் சொன்ன எல்லா கடல் வழி தடங்களையும் மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஆபத்து மற்றும் எக்ஸ்ட்ராக்ஷன் மணி, இது எல்லாத்துக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். இதை தவிர ஏற்கனவே அவங்களுடைய மிசைல்ஸ், ட்ரோனு, ஆன்டிஷிப் மிசைல், இந்த அச்சுறுத்தல் வேற இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா உலகளாவிய ஒரு அச்சுறுத்தல் நாடாக இருக்கு, ஈரான் ஒரு ரீஜனல் சூப்பர் பவராக உருவாகி கொண்டு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டு வருகிறது. இதுதான் இந்த இரண்டு நாடுகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம். இதுல எது தவிர்க்கப்பட வேண்டியது, எது அனுமதிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இரண்டுமே சரியில்லை தான். ஆனா இதுல எப்படின்னா, பல சொத்தைகள்ல எது கொஞ்சம் சுமாரான சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுவரை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.